விடியா அரசின் வேளாண் துறை குதிரைவாளி என்ற பெயரில் வழங்கிய விதை புல்லாக முளைத்த அவலத்தை கண்டு விவசாயிகள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். நார் சத்துக்கள் நிறைந்த சிறுதானிய வகைகள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி வரும் நிலையில் குதிரைவாளி, சாமை, வரகு, திணை போன்ற உணவுப் பொருட்களை மக்கள் அதிகம் எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் இதன் தேவையும் விலையும் கூடுதலாக உள்ளது. இந்த நிலையில் விடியா அரசின் வேளாண் துறை வழங்கிய குதிரைவாளி விதை புல்லாக முளைத்திருக்கிறது. இதனை கண்டு விவசாயிகள் பெரும் அதிர்ச்சியில் உள்ள நிலையில் திமுக அரசின் விஞ்ஞான ஊழல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் வீடியோ வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளார். கொடுத்தது குதிரைவாளி விதை, முளைத்தது புல், வேளாண் துறையிலும் விடியல். விதைத்தது ஒன்று, முளைத்தது வேறொன்று. இப்படிப்பட்ட விஞ்ஞான ஊழல் இந்தியாவிலே முதலாக தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. ஏழை விவசாயிகள் வயிற்றில் அடித்த இந்த அதிகாரிகள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடு தரப்பட வேண்டும். எல்லா வகையிலும் தோற்றுப்போன அரசாக இந்த அரசும் இந்த அரசிலே பணிபுரியக்கூடிய அதிகாரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.